ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். நான் தினமும் இது மாதிரி எனக்கு எனக்கு படித்த நாலேஜ் வச்சு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக ஷார்ட் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் நான் தினம் தினம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். தினம் தினம் ஃபாஸ்டிங் இருக்கணும். நம்மளோட உடலில் இருக்கிற நோய், வரக்கூடிய நோய், இல்லை நம்ம சளி ஜுரம் எல்லா பேசிக் டு ஹையர் லெவல் நோய், கேன்சர், எல்லாத்துக்குமே பேசிக்கான ரீசன் நம்ம எடுத்துக்கிற தவறான உணவு முறைகள். அது நம்ம உடம்பு ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்காததுனால வர்றதுனால தான் எல்லா நோய்க்குமே பேசிக்கிறாங்க எல்லா ரீசனும். தவறான உணவு பழக்கங்கள், அப்புறம் அதுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைமிங் கொடுக்காததுனால தான் எல்லா நோய்க்கும் பேசிக்கான காரணம். ஸோ பேசிக்கான ப்ராக்டிஸ் என்ன பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இது தினம் தினம் இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம். இது எல்லோரும் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக யாரெல்லாம் உணவு சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். சரி, ஓகே, ஏன் இப்போ ஃபாஸ்டிங் இருக்கணும், இதனால் என்ன, இது சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். உணவுன்றது ஒரு நீடே ஒழிய அதுக்காக தான் வாழ்கிறோம். இந்த சுவைக்காக தான் வாழ்கிறோம். சுவைக்காக அடிமைப்பட்டு தவறான உணவு முறைகளில் பண்ணி அதுக்காக நோய், டாக்டர், மெடிசன் அப்படின்ட்டு போகாமல் நம்ம உணவே மருந்து. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதை மாதிரி உணவே மருந்துன்ட்டு வாழ்ந்தாங்க. நோயின்ட்டு கிடையாது. எதுவுமே நம்மளுக்கு இந்த கொரோனா எதுவுமே நம்மளை டச் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இம்யூன் பவர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி நான் சொல்கிறேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் ரெண்டு சொல்லலாம். ஒன்று ஈட்டிங் விண்டோ, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் விண்டோ, அதாவது சாப்பிடாமல் இருக்கிறது. ஓகேங்களா? ஈட்டிங் விண்டோ பார்த்திங்கன்னா 8 hours அண்ட் ஃபாஸ்டிங் விண்டோ பார்த்திங்கன்னா 16 hours. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் மீல் பார்த்திங்கன்னா நைட்டு 7 o'clock நான் எடுக்கிறேன் அப்படின்னா மார்னிங் 11 o'clock தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் நான் எடுப்பேன். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கலான. இது மாதிரி நீங்கள் எப்போ நைட்டு சாப்பிட்றீங்களோ அதில் மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி 16 hours கேப் விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபுட் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபாஸ்டிங் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஜூஸோ இல்லை 2 ஃப்ரூட்டோ ஜூஸ். இப்போ வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர்மெலன் ஒரு ஹாஃபோ ஃபுல் பழமோ ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஜூஸ், அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரூட் அண்ட் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஃப்ரூட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு அப்புறமா நார்மல் நம்ம குக்டு ஃபுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 11 o'clock நான் இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு பசிக்குது. இப்போது எனக்கு திரும்பி 2 o'clock எனக்கு இல்லை 1 o'clock எனக்கு பசிக்குதுன்னு நார்மல் வீட்டில் செஞ்சு வச்சுருக்க சாதம், குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் திரும்பி ஃப்ரூட்ஸோ சாலடோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்டு ஃபுட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு அளவு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. ரொம்ப நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே உணவு எடுத்துக்காதீங்க. இது என்னென்னா பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் கண்டிப்பாக செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் தின்னாக இருக்கவங்க பயப்பட தேவையில்லை. இது என்னென்னா உடம்புல இருக்கிற கழிவுகள், வேஸ்ட்டாக தங்கிட்டு இருக்க ஃபேட்ஸு, அப்புறமா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால், அப்புறம் என்ன சொல்கிறது, சளி, கபம்,
எல்லா அந்த அந்த வேஸ்ட் மட்டும்தான் வந்து வெளியாகுமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்மள்கிட்ட போகாது. ஸோ வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்க, இல்லை வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி பயப்பட தேவையில்ல. இது தேவையில்லாத கொழுப்புகள் தான் வந்து கரைஞ்சி போகுது, வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் தான் கரைஞ்சி போகுது. ஓகேங்களா? இதில் வந்து மோஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க நிறைய. ஸோ வந்து அதுலேருந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபுட்டு மேலே ரொம்ப டெம்ப்ட் ஆகாமல், உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் பயன்படுத்தி வச்சிங்கன்னா வந்து இதில் வந்து நல்லா வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம். முக்கியமாக எந்த நோய் இருந்தாலும் இதில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நார்மலாக எல்லாருமே பண்ணணும் இது. எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குப்பா, எனக்கு வந்து ஸ்கின் வந்து கிளியராகவும் க்ளோயிங் ஆகும், எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்ம உணவு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் கொடுக்குறோம். ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறப்ப நம்மளோட வேஸ்ட் டீடாக்ஸ் உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணுது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து எல்லா கழிவுகளும் வெளியாகிறப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு சுத்தமாகிறப்போ நோய்களும் கிளியர் ஆகுது, உடம்போட ஹெல்த் வந்து மேன்மைப்படுது. ஸோ ஓகேங்களா? ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.